ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய மைக்ரோவேவ்ஸ், சேஃப்டி கிளாஸ், எக்ஸ்ரேன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை எதிர்பாராத விதமா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி வித்தியாசமான முறைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட 9 பொருட்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 9, அனஸ்டீசியா. அனஸ்டீசியான்னு சொல்லப்படுற இந்த ஒரு மருந்து மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா மயக்க மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்டுகள் சர்ஜரி பண்ணும்போது கடுமையான வலிகளை தாங்க முடியாமையே இறந்து போயிருக்காங்க. ஆனா 1846ல டாக்டர் கிராஃபோர்டு டபிள்யூ லாங்னு சொல்றவரு விளையாட்ட இவரோட ஃப்ரெண்டுக்கு நைட்ரிக்ஸ் ஆக்சைடை கொடுத்திருக்காரு. என் ஃப்ரெண்டு நைட்ரிக்ஸ் ஆக்சைடை வாசிச்ச உடனேயே 1 மணி நேரத்துக்கு மேலேயே மயக்கத்திலே இருந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவத்தை வச்சுதான் இவர் அனஸ்டீசியான்னு சொல்லப்படுற மருந்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச அனஸ்டீசியா தான் பல நோயாளிகளோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நம்பர் 8, சேஃப்டி கிளாஸ். நம்மள பல பேரோட உயிரை இந்த சேஃப்டி கிளாஸ் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. ஆரம்பத்துல இருந்த கண்ணாடிகள் எல்லாமே தனித்தனி பீஸா உடைஞ்சு நிறைய பேரோட உயிரை காவு வாங்கி இருக்கு. 1903ல பிரெண்ட்ஸ் கின்னஸ்டான எடார்டு பெனிஃபிட்னு சொல்றவரு படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு தவறுதலா எண்ணெய் பாட்டில கீழே போட்டிருக்காரு. அது தனித்தனி பீஸா உடையாம விரிசல் மட்டும் விட்டு அப்படியே நின்றுருக்கு. ஏன் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ ஒவ்வொரு ஸ்டெப்பா உடைக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு முன்னாடி தான் லிக்யூட் நைட்ரைட், அதாவது லிக்யூட் பிளாஸ்டிக்கை இந்த ஒரு பாட்டிலுக்குள்ள ஊத்தி இருக்காரு. அண்ட் இதையே வச்சுதான் பல பேரும் சேஃப்டி கிளாஸ் உருவாக்கி இருக்காங்க. இப்படி யதார்த்தமா உருவாக்குன சேஃப்டி கிளாஸ் தான் இப்ப ஏகப்பட்ட பேரோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நம்பர் 7, ஐஸ்கிரீம் கோன். நம்ம எல்லாருமே ஐஸ்கிரீம் கோனை ஒரு வாட்டியாவது சாப்பிட்டுருப்போம். முதல்ல பேப்பர் கப்ல மட்டும்தான் ஐஸ்கிரீமை வித்திருக்காங்க. 1904ல சென்டோயஸ்ல வேர்ல்ட் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அந்த வெல்ஃபேர்ல இந்த ஒரு ஆளு ஜெம்ஸ்களை விற்கிறதுக்காக வந்திருக்காரு. அண்ட் யாருமே இந்த ஒரு வித்த மார்பிள்ஸ வாங்கவே இல்லையா. அதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துல ஐஸ் கடையில இருந்த ஐஸ் கப்புகள் எல்லாம் காலியாயிருச்சு. ஒரு கட்டத்துல இவர் வேப்பல கோன் மாதிரியே சுத்தி அதுல ஐஸ வச்சு வித்திருக்காரு. இந்த காம்பினேஷன் எல்லாருக்குமே பிடிச்சதுனாலதான் இந்த கோன் ஐஸே உருவாகி இருக்கு. நம்பர் 6, நம்ம எல்லாருமே உடஞ்ச பொருட்களை சூப்பர் க்ளூ வச்சுதான் ஒட்டி இருப்போம். 1942ல கோடாக் கம்பெனியோட ரிசர்ச்சரான ஹாரி க்ரூன்னு சொல்லப்படுற இவர் தான் சூப்பர் க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இவர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணது சூப்பர் க்ளூவா இல்ல. 2ஆம் உலகப் போர்ல ராணுவ வீரர்கள் தூரத்துல இருக்கக்கூடிய எதிரிகளை வேவு பார்க்கறதுக்காக ஒரு கன் சைட்டை தான் இவர் உருவாக்க பார்த்திருக்காரு. ஆனா இவர் பயன்படுத்தின கைனோ கிரேனைட்னு சொல்லப்படுற கெமிக்கல் உக்கிரமா ஒட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதே 1988ல கோடா கம்பெனி அதுக்காக அவர் மெடிக்கல் ரைட்ஸ் வாங்கி சூப்பர்னு சொல்லப்படுற பேர்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் முதல் முறையா அவங்களோட ட்ரெஸ்ஸை டெமோ பண்ணி காட்ட முடியும். இந்த ஒரு சூப்பர் க்ளூவை கண்டுபிடிச்சதுக்காக 2010ல அமெரிக்க கவர்மெண்ட் கடலே கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் மிக பிரம்மாண்டமா இருக்கு. நம்பர் 5, மேக்ஸ் பாக்ஸ். நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது தீக்குச்சியை பயன்படுத்தி இருப்போம். 1986ல ஜான் வாக்கர்னு சொல்லப்படுற இவரு அந்த ஆய்வாளர்கள் கெமிக்கலை மிக்ஸ் பண்றதுக்காக இங்கேயே வச்சு கெமிக்கலை கலக்கும் போது இன்னொரு குச்சி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த ஒரு கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பவும் இந்த கெமிக்கல் தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால நிறைய ஐடியாஸை வச்சுதான் இந்த தீக்குச்சிகளை உருவாக்கி இருக்காரு. ஏன்னா இந்த தீக்குச்சியை பயன்படுத்துறது சொல்ற அளவுக்கு ஆளே இல்லைனாலும் ஒரே நேரத்துல இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நம்பர் 4, நம்ம இந்தியாக்காரங்களே நிறைய பேர் அவங்களுக்கான உணவை சூடு பண்றதுக்கு மைக்ரோவேவை தான் பயன்படுத்துறாங்க. அமெரிக்கன் பிசிஸ்டான ஒரு சின்ன சாக்லேட்டை வச்சுதான் இந்த ஒரு மைக்ரோவேவையே கட்டி முடிச்சிருக்காரு. இவர் 1925ல ரத்தோர்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல சில பொருட்களை எல்லாம் தயாரிச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொருட்கள் கம்பெனில இருந்து மொத்தமா விற்காம அவங்க நிறுத்தலாம்னு சொல்ற நிலைமையில இருக்கும்போது 1939ல வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுலயும் ஒரு சிலர் விமானத்துறைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. ஆனா ரேடார்னால இவரோட டெக்னாலஜிய ரீஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இவர் வீட்டுக்குள்ள போகும்போது 2 முட்டையை எடுத்து தலையை சுத்தி வீசிருங்க. இதனால அடுப்புல இருந்த சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவரு தேன்ல இருக்கக்கூடிய பாப்பானை எடுத்து அந்த பாப்கார்னும் சூப்பரா பொரிஞ்ச உடனேயே இந்த ஒரு பெரிய ஐடியாவை வச்சுதான் ஒரு மைக்ரோவேவே உருவாக்கி இருக்காங்க. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடிடலான்னு இருந்த இந்த ஒரு ரைசன் கம்பெனிலேயே ஒரு மைக்ரோவேவா தயாரிச்சிருக்காரு. மக்கள் எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஒரு மைக்ரோவேவை வாங்கினதுனால வெறும் 6 மாசத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டாரு. நம்பர் 3, கொக்கோ கோலா. உலகம் முழுவதும் விற்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ்லயே கொக்கோ கோலா தான் நம்பர் 1ல இருக்கு. இது இதுவரைக்குமே ஒரு போதை டின்னா தான் வித்துக்கிட்டு இருந்திருக்கு. 1986ல ஒரு நாள் ஜான் பெம்பர்டன் பார்மசிஸ்ட்னு சொல்ற இவரு வேலை செய்யும் போது பயங்கரமான தலைவலி வந்திருக்கு. உடனே அவர் நாட்டு மருந்து கடைக்கு போய் தலைவலியை போக்குறதுக்காக கொக்கோ நட்ஸையும் கொக்கோ லீவ்ஸையும் யூஸ் பண்ணி ஜூஸ் ஆக்கி இருக்காரு. ஆனா கடையில இருந்தவங்க தெரியாம அதுல சோடாவையும் மிக்ஸ் பண்ணி இவருக்கு குடிக்க கொடுத்திருக்காங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஜூஸை தான் இன்னைக்கு கொக்கோ கோலான்னு சொல்லி குடிக்கிறோம். முதல்ல இந்த கொக்கோ கோலாவை கஸ்டமர்ஸ்க்கு விற்கும் போது வெறும் 9க்கும் கம்மியான எண்ணிக்கையில தான் வித்திருக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் கொக்கோ கோலால சில சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கொக்கோ கோலா பயங்கரமா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து அந்த ரெசிபியை இன்ன வரைக்கும் கொக்கோ கோலா கம்பெனி சீக்ரெட்டாவே தான் வச்சிருக்காங்க.
நம்பர் 2, எக்ஸ்ரே. மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினதே இந்த ஒரு எக்ஸ்ரே மிஷின் தான். எக்ஸ்ரே மிஷினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகளை சரியா பார்த்து குணப்படுத்த முடிஞ்சிச்சு. 1996ல ஜெர்மானிய இன்ஜினியரும் பிசிஸ்டுமான வில்லியம் ராங்டன் சொல்ற இவரு ஒரு பவர்ஃபுல்லான லைட்டை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த டைம்ல அந்த லைட்டுக்கு கீழே கைய வைக்கும் போது இவரோட எலும்புகளே தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இதே ஐடியாவை வச்சுதான் எக்ஸ்ரே மிஷினை உருவாக்குனாரு. இவரோட விரல் எலும்புகளை தான் முதல்ல எக்ஸ்ரேவா எடுத்திருந்திருக்காரு. இப்படி யதார்த்தமா உருவாக்குன எக்ஸ்ரே மிஷின் தான் அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நம்பர் 1, வெல்க்ரோ. 1948ல ஜார்ஜ்னு சொல்ற இவரு ஒரு நாயை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இவரோட நாயோட உடம்பு ஃபுல்லா இந்த முள்ளு செடிகளோட விதைகளா ஒட்டிட்டு இருந்திருக்கு. இத பார்த்த உடனே எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும் ஒட்டுதுன்னு மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி பார்த்திருக்காரு. இந்த விதையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹூக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா ஒட்டுதுன்னு தெரிஞ்ச உடனே அதே விஷயத்தை இவர் நைலான்ல செஞ்சு பார்த்திருக்காரு. அதுதான் நம்ம இப்ப வரைக்கும் யூஸ் பண்ற வெல்க்ரோ ஷூவா இருக்குது. அதுக்கப்புறமா வெல்க்ரோன்னு சொல்லப்படுற இந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உலகம் முழுக்க எல்லா பொருட்கள்லயும் இந்த ஒரு வெல்க்ரோவா பயன்படுத்துறாங்க. இந்த சின்ன செடியோட விதைய வச்சுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெல்க்ரோவே உருவாக்கி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதிர்பாராம உருவாக்குன இந்த கண்டுபிடிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுல உள்ள எந்த கண்டுபிடிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா வச்சிருக்கோம்.